பிக் பாஸ் தமிழ்ல பொதுவாகவே கண்டஸ்டன்ட்ஸ்க்கு வீக்லி டாஸ்க் மற்றும் பிராண்ட் ப்ரொமோஷனல் டாஸ்க்னு இப்படி நிறைய டாஸ்க் கொடுக்கப்படும். அது மூலமா அவங்க ஸ்கில் என்னன்னு மக்களும் தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில ரீசெண்டா பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ல கொடுக்கப்பட்ட ஒரு ப்ரொமோஷனல் டாஸ்க் இப்போ பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. பொதுவா ஒரு டாஸ்க் தொடங்குறதுக்கு முன்னாடி அது என்ன டாஸ்க், அந்த டாஸ்க் எதுக்காக, அதோட ரூல்ஸ் என்னன்னு ஒரு கண்டஸ்டன்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த வகையில தீபக் டாஸ்கை பத்தி பிக் பாஸ் மூலமா அவருக்கு கொடுக்கப்பட்ட டீடைல்ஸை படிச்சு காட்டினாரு. அது ஒரு டைலோட பிராண்ட் ப்ரொமோஷன் டாஸ்க் அப்படிங்கிறதுனால அந்த டாஸ்க் புக்ல என்ன சொல்லப்பட்டிருந்துச்சுன்னா, ஆத்தங்குடி டைல்ஸ் கையால செய்யப்படுறதுனால சமச்சீரா இருக்காது, அதை பராமரிக்கிறதும் கஷ்டம், அதோட நிறமும் மங்கக்கூடியது. ஆனா கேஏஜி டைல்ஸ் தயாரிக்கிற ஆத்தங்குடி டைல்ஸ் மிஷின் மூலமா டிஜிட்டல் முறையில தயாரிக்கப்படுது. இதனால மேல சொல்லப்பட்ட குறைகள் எதுவும் இல்லாம தரமானதா இருக்கும்னு சொல்லி கேஏஜி டைல்ஸை ப்ரொமோட் பண்ற விதமா ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆத்தங்குடி டைல்ஸ்க்கு களங்கம் விளைவிக்கிற விதமா பிக் பாஸ்ல பேசியிருக்காங்கன்னு சொல்லி ஆத்தங்குடி டைல்ஸ் உரிமையாளர்களும் தொழிலாளர்களும் தீபக் மற்றும் பிக் பாஸ் தொகுத்து வழங்குற விஜய் சேதுபதி மற்றும் பிக் பாஸ் நிகழ்ச்சி மேல புகார் கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம அருண் மற்றும் தீபக் இடையில லேபர் ஒர்க் விசஸ் ஸ்கில்டு ஒர்க்னு ஒரு பிரச்சனையும் ஏற்பட்டுச்சு. அருண் லேபர்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்ல, தீபக் லேபர்னு நான் அதை குறைவா சொல்லல, அது ஜஸ்ட் ஒரு ரோலை தான் அப்படி மென்ஷன் பண்ணனு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. விஜய் சேதுபதியும் அருண் கிட்ட லேபர் அப்படிங்கறத ஏன் தப்பா நினைக்கிறீங்கன்னு கேட்டு அவரை மன்னிப்பு கேட்கவும் வச்சாரு. இது தொடர்பா அர்ச்சனாவும் ஹோஸ்ட் விஜய் சேதுபதியை தாக்கி அருண் பேசினது சரிதான் அப்படிங்கிற மாதிரி வீடியோ ஒன்னு வெளியிட்டு இருந்தாங்க. இப்படி தீபக்கை சுத்தி பல சர்ச்சைகள் போயிட்டு இருக்கிற இந்த நிலையில இப்போ சோசியல் மீடியால தீபக் பிக் பாஸ் ஷோல இருந்து வாக் அவுட் பண்ணிட்டாருன்னு சொல்லி, அதாவது தீபக் கேமை குவிட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாருன்னு சொல்லி ஒரு செய்தி வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. பலருமே எதுக்காக தீபக் வாக் அவுட் பண்ணிட்டாரு, என்ன காரணம்னு கேட்டுட்டு வராங்க. இந்த நிலையில தீபக்கோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸான சஞ்சீவ் மற்றும் ஸ்ரீகுமார் தீபக் வெளியேறதா சொல்லி வர நியூஸ் எல்லாமே பொய்யா பரப்பப்படுது, யாரும் இதை நம்ப வேணாம், அவர் உள்ள நல்லா விளையாடிட்டு தான் இருக்காரு, இதெல்லாம் பிஆர் குரூப் பண்ற வேலைன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேள்விப்பட்ட பலரும் இப்படி வாக் அவுட் பண்ணிட்டாருன்னு வதந்தியை பரப்பி ஓட்ஸை கம்மி பண்ண பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு வராங்க. இப்படி தீபக்கை சுத்தி பல சர்ச்சைகள் வந்துட்டு இருக்கிற நிலையில அவர் பிக் பாஸ் விட்டு வெளியேறிட்டதா சொல்லப்படுறது வெறும் வதந்தின்னு இப்ப தெரிய வந்திருக்கு.